சைபர் ஜாயால ஒரு கேர்ள் இறந்திருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் சண்டையில நிறைய பேர் இறந்திருக்காங்க. எங்க திரும்பினாலும் கன் ஷாட். இந்த மாதிரி நியூஸ் கேட்கும் போது ரொம்ப இமோஷனலி எஃபெக்ட் ஆகுறீங்களா? இந்த மாதிரி நேரத்துல எப்படி பாசிட்டிவா இருக்குதுன்னு தெரியலையா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நியூஸ் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் தான், ஆனா இமோஷனலி டச் ஆகாதீங்க. கண்டிப்பா நம்ம அவங்க மேல சிம்பத்தி ஆகும், அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. ஆனா அந்த பெயினை நீங்க கேரி பண்ணாதீங்க. ஏன்னா அன்கான்சியஸ்லி அந்த மாதிரி சேட் எனர்ஜியை நீங்க அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஆக்சுவலி நம்ம தாட் பேட்டர்ன் தான் நம்ம அட்ராக்ட் பண்ற பேட்டர்னையும் டிசைட் பண்ணும். நீங்க கோசிப், ட்ராஜடி, ஃபியர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க நிறைய எனர்ஜி கொடுத்தீங்கன்னா யூனிவர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை தான் திரும்பி திரும்பி உங்களுக்கு காமிக்கும். இந்த சேட் எனர்ஜியை இன்னும் அதிகமா இருக்கும். மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பாடி வந்து ரெக்கார்டிங் டிஸ்க் மாதிரி, அது எல்லா ஃபீலிங்கையும் எல்லா இமோஷனையும் ரெக்கார்ட் பண்ணிக்கும். நீங்க ஒரு சேட் நியூஸ் கேட்டு அதை டீப்பா ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த எனர்ஜியை தான் உங்க பாடி ரெக்கார்ட் பண்ணும். அது டிப்ரெஷனாவும் மாறும். செல் டு செல் கம்யூனிகேஷனை கண்டிப்பா பிளாக் பண்ணிடும். உண்மையை சொல்லணும்னா அதுதான் கேன்சர் வரக்கூடியதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனா இருக்கு. உங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் கேட்கிற விஷயங்களுக்கு இமோஷனலி அட்டாச் ஆகாது. இல்லனா நியூஸ் பாக்குறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உலகத்துல எவ்வளவு சேடான விஷயங்கள் நடக்குதோ அதே அளவுக்கு இல்ல அதோட கூடவே ஹாப்பியான விஷயங்களும் நடக்கும். ஆனா யாருமே அது நியூஸ்ல எம்பசைஸ் பண்றதே இல்ல. நீங்க என்ன செய்யலாம்னா, மோர் ஹாப்பியான எமோஷன் வைப்ரேஷனுக்கு நீங்க எனர்ஜி கொடுங்க. ஏன்னா அது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுக்கும். Stay positive, stay connected to the universe all the time.